ரெண்டு விஷயம் வந்து அது இதுக்கு போயிட்டே இது வந்துடலாம் பரவாயில்ல, பிகாஸ் மாறி இருக்கிறதுனால. ஸோ பஞ்சரத்ன கிருதி மட்டும் பார்க்கலாமா? இப்போது இவாளை வந்து நான் வந்து எந்தரோ மகான் பாவில் வந்து பாட சொல்ல போகிறேன். ஒரு பல்லவி மட்டும், வேரியேஷன்ஸ் எல்லாம் போகிறது இல்லை. வி ஆர் ஆன் சம் அதர் திங் அண்ட் தென் ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் அ ஃபியூ திங்ஸ் இன் ரிலேஷன் டு வாட் ராரவேணு. With the permission of people like Dr. Brada Bhaskar and other people, I would like to go ahead and say that Pancharatna Kritis are more like Swarajatis. They are Kritiன்னு சொல்லியிருக்கோமே தவிர அது வந்து ஸ்வரமும் சாகித்யமும் வருதுனால அது வந்து ராரவேணுக்கும் அதுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. அது எல்லா ஸ்வரஜதிக்கும் சம்மந்தம் இருக்குது. அதனால தான் அங்கே வந்து நான் பண்ணியிருந்தேன். ஸோ த பாயிண்ட் ஹியர் இஸ் ஸ்வரம், சாகித்யம், குரில், நெடில், கார்வை, அது கார்வையில் வேரியேஷன்ஸ், அலவன்சஸ், இதெல்லாம் அப்படியே இன்டர்பிளேலாம் வந்து பஞ்சரத்ன கிருதியில் பயங்கரமாக இருக்கும். பயங்கரம்னா ரொம்ப அழகாக இருக்கும், மிக மிக அருமையாக இருக்கும். அதை ரசிக்கிறதுக்கு ஒரு சீட் இஸ் வாட் ஐ வாஸ் ட்ரைங் டு சோ. நவ் we always think of innovation. So what is so special? Let us just try and look at it from my point of view. நான் கீர்த்தனா வந்தோடனே ஷி வாஸ் வெரி அஃபெண்டட் அண்ட் சர்ப்ரைஸ்ட். ஈவன் கூட ஒரு சும்மா கலாட்டாவாயிடுது. ஏன்பா இந்த எந்தரோ மகானுபாவில் சமத்துலேருந்தே பாடேன்ப்பா அப்படின்னு சொன்னேன். நான் சமத்தில் பாடலாமா? சும்மா பாடி பார்க்கலாம். பயப்படாது, யாரை பாடணும் ஒன்றும் யாரும் என்ன ப்ராப்ளம்? நான் என்ன கேட்குறேன், எதுக்கு வந்து இந்த இடத்துல ஒருகலை ஆதிதாகம், எந்தரோ வந்து கம்மிங் ஹியர், அப்புறம் வந்து அது திரும்பி அதே இடத்துக்கு தான் வருது. இங்கே 8 அக்ஷரம் இருக்குது, 8 மாத்திரை, அக்ஷரம் கிடையாது, 8 மாத்திரை. அப்படி இல்லை, அது அக்ஷரம்னு சொன்னால் அவள் தான் மாத்திராங்க. ஆக்சுவலாக நான் சொல்கிறேன், ஆத்தென்டிக்காக நான் சொல்கிறேன், தேர் ஆர் திங்ஸ். ஸோ இது வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடியறதுக்கு இங்கே சமத்துலேருந்து முடியலை. திஸ் இஸ் வெரி சிம்பிள் கொஸ்டின். இஸ் தேர் எனி ஆஃபர்? சம்படி கேன் கிவ் மீ சம் இன்சைட்? சொல்லுவா. ஸ்ட்ரக்சர் வைஸ் கேட்கறதுக்கு அந்த பதகர்ப்பம் மாக்கும் ஹாக்கும் நடுவில் உட்காருது. எந்த அது ஒரு மாதிரி சீட்டிங் ஆசிஃபி ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. ஸோ அது அந்த சமத்துலேருந்து வர மாதிரி ஒரு ஆமாம், கரெக்ட் தான். தட்ஸ் யூஆர் ரைட். யூஆர் அஃப்கோர்ஸ் யூஆர் டிஸ்கிரைப் தி எஃபெக்ட் ஆஃப் தட். தேங்க்யூ. மிருதங்கம் ஹரி, அதனால் பத்திரியோடைய ஸ்டூடெண்ட். தேங்க்யூ ஃபார் கம்மிங். பட் அங்கேயும் அங்கே அந்த மகா வந்து பதகர்ப்பம் வந்து தள்ளி தான் வருது, தக்க தான் வருது. ஒரிஜினலாக பாடுமா? பாடுமா? அங்கே வரலையே. இந்த ஹா கூட வீண் ஆன் சமம் இந்த திருத சமத்தில் வரலையே, அங்கேயும் வரல. ஒரு கலாட்டா இருக்கு அங்கே. ஸோ we have to look at why, because it's perfectly all right for us to do that, at least the pallavi. அப்புறம் பார்த்துக்கலாம் மற்றதெல்லாம். ஸோ வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு எனக்கு தோணினது நான் சொல்கிறேன். சமத்துலேருந்து பாடக்கூடிய விஷயத்து தியாகராஜ சுவாமி ஏன் வந்து 4 தள்ளி அதே இடத்துல வந்தார்னா, மகானுபாவுలు அப்பப்போ எல்லாம் காமனாக இருக்க மாட்டாங்க. they don't come just like that, be 1 in 100 million. They are rare. If you start in samam and continue in this kriti or something like that, it is என்ன நான் ஐம் ட்ரைங் டு சி ஒரு சட்டில் தாட் அவருக்கு வந்திருக்கும், வந்துட்டு பண்ணியிருக்காரு. ஆனால் அது எப்படி அதை வந்து அது இன்னும் எஃபெக்டிவாக போயிட்டே இருக்கான்றது தான் அதோட ஆச்சரியம். அது மகானுபாவில் வந்து நீங்கள் இவர் ஒரு மகானுபாவில், அவர் மகானுபாவில், இவர் it doesn't work that way. One Ramanujan for எப்போ பிறந்தார்? 1910
1,000 years. 1,000 years. There is nobody parallel to him. There's Hardy or some other musicians. My own cousin is a big mathematician in Paris, France, not here. Satyanand Krishnasamy in பேர். His father, my uncle, is also a great mathematician. அவன் வந்து இருக்கான். But Ramanujan and all these guys are completely, they are so small in stature. When you look at Ramanujan, who actually has put forth everything including our passport, ATM, எல்லாமே ராமானுஜன் தான். நம்ம யூஸ் பண்ணுற எல்லா கம்ப்யூட்டர்ஸ் இந்த மார்ஸில் போகிறது ஏதோ நம்மளுடைய வண்டியிலலாம் ராமானுஜன் போயிட்டு இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அப்படி மட்டும் தட்ஸ் என்ஜின், இது இன்ஹரண்ட் சவுண்ட் வந்து பிரணவநாத மாதிரி இது போயிட்டு இருக்கு. அப்போது ஒரு யுக புருஷனாக இருக்கக்கூடிய அப்படி தான் இருக்குது. ஸோ எதனால ராமானுஜன் யுக புருஷன்? அவன் செயலினால. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி தியாகராஜ சுவாமி இதை கொண்டு வர்றாருன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், the job of the artist is normally to condense time. நான் சொல்லலைன்னா உங்களுக்கு இந்த டைமே தெரியக்கூடாது. If this time has flashed in 2 seconds for you, my lecture demonstration is damn good. If it is in 20 minutes, it's good. It's 1 hour, no, it's somewhat bad. It sounds like 2 hours now. I am dead and gone. Art condenses time, and that is why we என் கால இருக்கே வாடா உன்னை சத்தியம் விதிக்கிறேன்னு சொல்கிறவன் தான் ஆர்டிஸ்ட்டு. என்னோட கூட எல்லாரையும் நான் கூட்டின்னு போகணும். டைமை வந்து நான் வின் பண்ணுறேன். ஐ எம் கண்டென்சிங் இட் இன் டு, ஐ ட்ராவல் பை கார், ஐ லிசன் டு 2 songs. Instead of 10 minutes, it's 2 songs. And for me, 1 experience. And it is 1 moment of unknown factor. எப்படி நான் அதை பண்ணேன்னு எனக்கு திருப்பி ரீகால் பண்ண முடியல. It's only held in my memory in a very, very far way, in a particular way. So to win time, it is art that takes you beyond. So what Tyagaraja does is, தள்ளிட்டார் அவர். எந்தரோவன் தள்ளிட்டு தாம் அவன் சொன்ன மாதிரி வருது. பதகற்பம் வேற மாறி போயிடுது. என்னை பொறுத்தவரையில் he has switched over that one, because they are out of the ordinary and they don't do the same thing as others. That is the first and foremost thing. So it is a subtle information on what great people are. They will never conform to the usual things. You are conforming like another person, you are just the other person. If you don't do that, you might be a rascal also. Sir, some other people who make bad things, but here are Mahanubhav. They are somebody else who actually excel, and they are in their own world to create a new world for all of us. And the process is very, very important. For and the process, let us look at that. Enna pandrarma avar? இந்த 32 அப்படின்ற அந்த காலம் அக்ஷரங்களை அவரை எக்ஸ்டெண்ட் பண்ணி 32 36 கொண்டு வந்திருக்கார் ஃபஸ்ட்டு. அதை தான் நம்ம பார்க்கணும். எவ்ரி சரணம் அது வந்து தெரியும். நிறைய கிருதி வந்து தள்ளி ஸ்டார்ட் ஆகுது, அதெல்லாம் இருக்க தான் இருக்குது. தக்க என்னாலும் ஆரம்பிக்கலாம். இதுமாக கனகன ருசியா அது வந்து தக்க தள்ளி இருக்க சமத்தில் இல்லை. ஸோ தட் இஸ் another thing. But how does he explore? There lies, see, one thing to say தக்க ரார வேணும், அப்புறம் தக்கதிமி அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸை டெவலப் பண்ணுறான் பாருங்க. அவன் வந்து ஆர்டிஸ்டான். You don't have to do everything on everything. To limit is to expand. அது important. To limit is to expand. That is an important factor in art. அது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ this way இவர் என்ன பண்ணியிருக்கார்? அவர் இம்மீடியட் கான்ட்ராஸ்ட் வந்து அந்த திருதசமத்லி மகானுபாவில் வரல. அப்புறம் வந்து எல்லா சரணம் இந்த வர்ணத்தில் வரா மாதிரி ஒரு கார்வையோட இப்போது முதல் சரணத்தை போடுறார். நான் அனுபவி இப்போ வந்து ஐம் ஸ்கிப்பிங் பாடுங்க மாற்ற எந்தரோ ஒரு ஆவர்த்தனம் பாடிட்டு கோ டு சாமகான அது பாடிட்டு வந்து మహానుభావులు సామగా
இப்போ அந்த பதகர்மம் வந்து உட்காருது சாலை ஆரம்பம் எந்த இல்லையா. இப்போ சமத்துக்கு வந்துட்டார் அவர். இது நாட் தட் மகாபாரத சமத்துக்கு வந்துட்டார் கிடையாது. டு ஷோ த கான்ட்ராஸ்ட் தட் திஸ் இஸ் தேர் பட் தே ஆர் நாட் தட்ன்றது ஒரு சட்டிலிட்டி இருக்கு. யூ கன்ஃபார்மிங் அண்ட் நாட் கன்ஃபார்மிங் யூ ஷோ த டிஃபரன்ஸ். செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார் அப்படின்னு ரெண்டுத்தையும் சொல்கிறார் திருக்குறள். ஒன்று வந்து பண்ணுவேன், ஒன்று வந்து பண்ண மாட்டா அப்படின்னு ரெண்டுத்தையும் சொல்லுவோம். ஓ செயற்கை செய்வார் பேர்னா ஒரே ஒரு there's no parallel for இன்னொரு விஷயத்தை பற்றி தெரியல அது. ஸோ அந்த ப்ராசஸ் நம்ம பார்க்கும்போது we have to understand that செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்யலாம் அப்படின்னு சொல்லும் பொழுதுனா ஓஹோ இது முடியவே முடியாதவா பண்ணுறா, அது சாதாரண விஷயம் இல்லை, அது ரொம்ப பண்ண முடியாத விஷயத்தை பண்ணுறான்றது வந்து அது விஸ்தாரமாக தெரியும், அது டிஃப்ரென்ஸ் தெரியும். இவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா அந்த சாமகான லோல அதுலேயும் ஆனால் அது திருத சமத்துக்கு வரல, அது காமிச்சிடும். அதாவது ரெண்டாவது என்னமா அது திருதம், ரெண்டாவது திருதத்தை தான் அது வருது, பாடி காமிச்சிடும். கரெக்ட். அங்கேயும் இல்லை, ஆக்சுவலாக அதுவும் தக்கத்தள்ளி தான் இருக்கு. அங்கேயும் இருக்கு. there is a certain question about it. ஸோ அதை பண்ணினப்புறம் இன்னொரு விஷயம் என்ன பண்ணுறாருன்னா இங்கே எதுகை மோனை இருக்கான்னு பார்க்கலாம். இப்படிப்பட்ட பெரிய பஞ்சனத்தில் இருக்குன்னா சொன்னேன்னா அதுப்பா இப்போ லாவண்யம் இல்லை வந்து சாமகான லோல லாவண்யம் இந்த மூணு நெடிலும் வந்து தீர்க்கமாக வந்துடுத்து தப்பிச்சுடுத்து. எப்போவுமே மூணுக்கு மேலே ரொம்ப சொல்லக்கூடாது, போர் அடிச்சிடும் எந்த விஷயமே வந்து. அதனால் நம்ம கூட இந்த கோர்வையெல்லாம் நம்ம 3 டைம்ஸ்னு வந்துடுது. முன்காலத்தில் ஐ திங்க் அந்த ஆதி தாளத்தில் இருக்கும்போது எதாவது ஒன்று இங்கே அரைக்கணும்னு 4 தடவை சொல்லியிருந்தா. அப்புறம் தேவை சேர்ன் ஆகி வந்துட்டு 3க்கு மேலே எதுக்கு, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, நான் அதை அப்புறமா சொல்கிறேன். ஐ கேன் சே பட் இட் பி அ டிஸ்ட்ராக்ஷன். why 3 அப்படின்னு there's a very very proper sensible reason to it, not my answer. It's not my answer, it's an inherent thing. 3 தடவை எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ட்ரினிட்டிலாம் இருக்குது. 3 தடவை சொன்னால் ஏன் ஏக்கம்னே இருக்கே, ஒரு தடவை சொன்னால் போகிறோம், 100 தடவை சொன்ன மாதிரி ரஜினிகாந்த் மாதிரி. அதை விட பயங்கரம் வந்து மௌனம் வியாக்கியானம். எல்லோரும் இங்கே வந்துட்டு பேசாமல் நான் போயிடணும், நீங்களும் பேசாமல் போயிடும். தட்சிணாமூர்த்தி மாதிரி. இது எந்த பக்கம் கிழக்கா சார்? இது மேற்கா? அதுக்கு நான் என்னது, நான் தான் குரு. போ வடக்கா? இது திஸ் இஸ் வடக்கு. நான் தட்சிணாமூர்த்தி. யாரும் பேசக்கூடாது. Because from silence does music come and to silence does music go. There's nothing more, nothing less. The best thing that you can do with silence is to sing or play music. அதுக்கப்புறம் வேறுமே பண்ணக்கூடாது. So coming back to this important thing that he creates 36 because இந்த 32 சமத்துலேருந்து வந்துட்டு அந்த மீதி 4 கொண்டு வந்துட்டு அவர் என்ன பண்ணுறார், அந்த ராரவேணுவில் வந்து 2 4ன்னு வந்து அந்த சமத்துக்கு முன்னாடி வந்தது இப்போ சமத்துக்குள்ளே வருது. that is coming with an accent. The whole, all the lyrical aspects come with a rhythmic value every time which is different, brought into this 36 where he has created time. இப்போ வந்து ஷ்ரிங்கிங் டைம்க்கு மாதிரி இஸ் கிரியேட்டட் டைம். முடியும் போகும்போது ததோம் அப்படின்னு ஒன்று வரும், தக்கிட்டன்னு ஒன்று வரும், தத்தி கீட்டக்கம்னு வரும், தத்தி கீட்டக்கம் என் தரோன்னு வரும், ரீசானி ஏதோ சம்திங். ஸோ ரிதமிக் கண்டு அவள் என்ன பண்ணுறாருன்னு கேட்டேன்னா செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார்னு சொல்கிறோம் இல்லையா. ஒரு மனிதன் வந்து அவனுடைய செயலினால் தான் மகானுபாவன் ஆகிறான். கரெக்டா? இதில் ஏதாவது கொஸ்டின் இருக்கா? இட் கேனாட் பி. ஒரு எச்சத்தால் காணப்படும் மாதிரி நான் என்ன பண்ணுறேனோ அதுதான் ரமேஷ் விநாயகம் ஏதாவது பண்ணியிருந்தேன்னா. ஸோ அந்த பாவத்தில் பார்க்கும்போது எல்லா வெர்பும் அங்கே வருது. ஆல் த யார் செய்வார்களோ, யார் வந்து சுவாமியை மனதால் நினைப்பார்களோ, யார் எப்பொழுதும் அவன் நினைவிலே இருப்பார்களோ,
யார் எல்லார் ராக தாளங்களை எல்லாம் புரிஞ்சவர்களோ அப்படின்னு அந்த ஒரு அழுத்தம் சொல்லும்போது இந்த சமத்தில் வரக்கூடிய ஒரு அழுத்தம் இருக்குது பாருங்க, அந்த அழுத்தத்தை வந்து இந்த செயல்னால் வரக்கூடிய எல்லா விஷயம் மகானுபாகுத்துவம்னு என்ன சொன்னான்னா அதுக்கு என்ன, வாட் இஸ் த குவாலிஃபிகேஷன்? தட் இஸ் யுவர் வாட் யூ டூ இன் திஸ் வேர்ல்ட். இந்த உலகத்துக்கு வந்தப்புறம் நம்மளுடைய செயலினால் தான் நம்ம வந்து உயர்ந்து நிற்கிறோம் அப்படின்றதுல வந்து நமக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. அப்போ நீ அதை அப்படி பாடுங்கோ. முடிஞ்சானா கேன் யூ சிங் 1 or 2 அந்த வார்த்தையோட அர்த்தங்கள் நம்ம சொல்லலாம். எஸ், சிங் த 1 2. அது நான் சொல்ல மறந்து போயிட்டேன். லாவண்யா அதில் வந்தாச்சு. அதுக்கப்புறம் 3 தடவைக்கு அப்புறம் அந்த 3வது லாவண்யா எடுத்துட்டு தன்யா போட்டு மூர்தன்யூன்னு கொண்டு வர்றார். அப்போது இந்த லாவண்யா வந்து உடைய 2வது ஹாஃப் வந்து இன், அந்த இன்னுக்கு அப்புறம் ஒரு தன், அப்புறம் வந்து தன் மூர்தன். இங்கே பாருங்க, எலிஷன்னு சொல்லுவோம், வேர் 2 things come together and something gets காணாமல் போயிடும், ஒன் பார்ட் ஆஃப் இட். ELISION. நம்மளுடைய எல்லா கோர்வைகளும் அப்படி தான். தகஜுனு தாம், தகஜுனு தாம், தகஜுனு தாம் சமத்தில் வந்து வருது, கணக்கில் வரல, கணக்கில் கிடையாது. தகஜுனு தாம், தகஜுனு தாம், தகஜுனு தான் கணக்கு 16. தகஜுனு தாம், தகஜுனு தாம், தகஜுனு தாம் வரும் பொழுது இது எண்ட் ஆஃப் தி ப்ரீவியஸாக பிகினிங் ஆஃப் த நெக்ஸ்டா, கரெக்டா? தட்ஸ் கால்ட் எலிஷன். The beauty of our rhythm is held in this principle of elision. அதுக்கான தத்துவார்த்தம் ஒன்று இருக்குது, அப்புறமா சொல்கிறேன். That I will not talk. It's not our job now. So let us look. So ఎందరో మహానుభావులు సామగానరోల మనసి జలవన్యధన్యమూర్ధన్యో ఎందరో మహానుభావులు మానసవనచర సంచారము నిలిపి మూర్తి బాగుగ పొడగనే వారెందరో మహానుభావులు సరగుణ పాదములకు స్వాంతమ సరోజమును సమర్పణము సేయువారెందరో. யார் செய்வார்களோ அவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி நீ செய்யணும், நீ மகான் பாவனை ஆகணும்னு விருப்பப்படணும். சி வி ஹாவ் டு, நான் என்னவா ஆகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதுதான் நம்ம ஆகும், இல்லையா சார்? இட் இஸ் அபவுட் வாட் வி வாண்ட் டு டூ. வி ஹாவ் டு செட் அவர் கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் டு த வெரி பெஸ்ட் அண்ட் பியாண்ட் த பெஸ்ட். ஸோ சுவாமியை பாருங்கன்னு சொல்கிறது வந்து நம்மளுடைய இந்து ஃபிலாசபி. யூ ரியலைஸ் யுவர் சோல், யுவர் ட்ரூ நேச்சர் ஆஃப் யுவர் சோல். வாட் யூ ஆர் இன் திஸ் வேர்ல்ட் இஸ் ஒன்லி இன் இல்யூஷன். ஜஸ்ட் ரியலைஸ் த ட்ரூத் ஆஃப் யுவர் இன்னர் செல்ஃப் அப்படின்றது அல்டிமேட். அந்த அல்டிமேட் மேட்டருக்கு நம்ம போகல. அட்லீஸ்ட் நான் இப்படியாவது இருக்கலாமே, இப்படியாவது இருக்கலாமே, அது மாதிரி இருக்கலாமே, சங்கீத கலாநிதி ஆகலாமேன்னு ஒருத்தர் தான் அது ஆயிடுவா. அது விஷயம். தட் இஸ் வாட். எனக்கு அது இல்லை. ஐ ஹவ் நோ ப்ராப்ளம். ஐ எம் வித் மை ஆர்ட், மை மியூசிக், ஐ எம் வித் மை ஸ்ருதி, மை லயா, வாட் எவர் லிட்டில் ஐ நோ. ஐ சர்ட்லி நோ தட் ஐ டோன்ட் நோ அட் ஆல், பட் ஐ எம் எத்தனிக்கிறேன் வேணாம். I stay in my own space of trying to know. That is what I am trying to do. ஸோ இந்த கேஸில் வந்து யார் எப்படி செய்வார் எவரோ, அப்போ தியாகராஜ சுவாமியை நமக்கு ஒரு நமஸ்காரம் தெரிவிக்கிறார்னு சொன்னால், இங்கே யாரோ வந்து சார் என்ன ரொம்ப மகிழ்ச்சியார், நமஸ்காரம் வாங்குவோன்னு சொன்னார், எனக்கு ஃபர்ஸ்ட் ரோ கொடுத்தார் அப்படின்னு சொன்னாலே நமக்கு சந்தோஷம் வருது. தியாகராஜ சுவாமி எந்த மகானம் என்ன சொல்லிட்டாருன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நான் நினச்சினானா, ஈவன் இஃப் இட் இஸ் தி அப்ஜெக்டிவ் விச் இஸ் வெரி வெரி சில்லி இன் தட் வே, இன் த சென்ஸ் தட் இப்படி ஒரு சீப்பாக அவர் சொல்லணுன்றது. ஆனால் அது மூலியமாக நீ வந்து இன்னும் பெரிய லெவலுக்கு போக முடியும். அந்த அப்ஜெக்ட் இஸ் ஃபார் ஃபார் பெட்டர் தேன் சம் அதர் அப்ஜெக்டிவ், ஈவன் இஃப் இட் இஸ். ஸோ யூ ஷுட் ராங் ஆன் த ரைட் சைட். திஸ் இஸ் மை லைஃப், திஸ் இஸ் மை ஒன் ஆஃப் த மாட்டோ தட் ஐ ஹேவ். தப்பு நடக்கிறதா என்ன, நீ தப்பு பண்ணுறியான்னு, ப்ளீஸ் மேக் அ மிஸ்டேக் ஆன் த ரைட் சைட், நாட் ஆன் த லெஃப்ட் சைட், ராங் சைட். இல்லை, அந்த லெஃப்ட் சைடு வந்து இப்படி லெஃப்டவே. அதனால சொல்லுவேன், தப்பாக இருந்தேன்னா நம்ம வந்து தப்பு வந்து வேறு விஷயத்தில் தப்பு பண்ணிட்டு இருந்தோம் வச்சுக்கோங்க, nobody is going to bother about you, right? What's that? So லெஃப்ட்னு ஒரு சொல்லலாம் வித்தவுட் எனி demeaning thing about left. அப்புறம் லெஃப்ட் இந்த காலத்தில் நம்ம பிரச்சனை இருக்குது. we have the problems about
லெஃப்டிஸ்ட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ த பாயிண்ட் ஹியர் இஸ் தட் சேயுவார். அப்புறம் அடுத்தது 4வது இல்லை இன்னும் ஒரு 2 பரவாயில்ல. வி மைட் ஹவ் கன்வேட் சம்திங் டுடே. நாட் எவ்ரி திங். இன்னொன்று ஏன்னா அந்த என்னெல்லாம் சொல்லியிருக்கா செய்வா. அடுத்தது என்னென்ன పతిత పావనులనే పరాత్మరుని గురించి పరమార్థమగు నిజ మార్గముతో ముబాడుచును సల్లాపముతో స్వరలయాది రాగమును తెలియువారెందరో. தெரிஞ்சவா அப்போ எத்தனை ஸ்வரராகத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கோ, அந்த மார்க்கம் தெரிஞ்சுக்கிறவா, அதை பரமார்த்தத்தை தெரிஞ்சுக்கிறவா யாரோ அவளுக்கெல்லாம் வந்து என்னோட நமஸ்காரம்னு சொன்னான்னா அப்போ we should aspire to be so அப்படின்றது தான் இதோடைய ரசிகனாக இருக்கிறதுனால நம்ம எப்படி உயர முடியும், நம்மளோட நிலைமையிலேருந்து நம்ம எப்படி உயர்த்த முடியும். நெக்ஸ்ட் ஒன் హరిగుణమణిమయ శరమును కరమున సోమిల్ భక్త కోటునిలను ఎలిమితో కరుణ కల్కి జగమెల్లను సుధా దృష్టి చే బ్రోచువారెందరో మహానుభావులు. సో ఆల్ verbs எல்லா செயலையும் அந்த சமத்திற்கு கொண்டு வான்னு சொல்றாரு அவர். அப்போ உனக்கு யூ கெட் தி யுவர் அப்ஜெக்டிவ் ஆஃப் பிகமிங் சம்படி. அப்புறம் அதுவும் போயிடும். ஆசை எருமின் ஈசனோட ஆயினும் ஆசை எருமின் இருக்கு. அதுக்கப்புறம் ஆசை அருந்துடும் தானாவே. யூ டோன்ட் எய்ம் அட் தி வெரி எக்ஸ்ட்ரீம். அது என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னார், அத்வைதம்ன்றது வந்து இட்ஸ் ஒன்லி a ஸ்கிரிப்ட்னு சொன்னார். இட்ஸ் நாட் பாசிபிள் the I is there. But we try to do that, and there are people who have realized. ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து அதை ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்காரு. அத்வைதத்தில் வந்து தன்னுடைய உணர்ந்த ஞானிகள் எவ்வாறு இருப்பார்கள் இந்த உலகத்தில் அப்படின்னு கேட்டபொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவரை மாதிரி சொல்லவே முடியாது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு அம்மா இருக்கா, ஒரு ஓல்ட் லேடி, அவர் ரொம்ப பெரிய பணக்காரி கிடையாது. இன்னொரு பணக்காரத்தில் போய் வந்து வேலை பண்ணுறான்னு அவர் போகும்போது வீட்டில் ஒரு 3 வயசு குழந்தை யார்ட்டையோ தன்னோட அம்மா கிட்ட விட்டுட்டு போகிறான். நாட் கிரேட்லி endowed with money or whatever. தேர் ஓகே. ஸோ இன்னொரு வீட்டுக்கு போய் ஒர்க் பண்ணும்போது இன்னொரு குழந்தைக்கெல்லாம் போடுறா, ரொம்ப நல்ல வேலை எல்லாம் பண்ணுறான், வேறு எங்கேயோ இருக்குது, வேலை இருக்குது, பாத்திரம் தேய்ச்சின்னு இருக்கா, அது அவர் கூப்பிட்றாரு, எல்லாம் ஷீ இஸ் டூயிங் ஆல் தோஸ் திங்ஸ். பட் வேர் வில் ஹர் ஹார்ட் அண்ட் மைண்ட் பீன்னு கேட்குறாரு. என் குழந்தை எப்படி இருக்குது, அது சாப்பிட்டுதா, நான் என்ன பண்ணணும், நான் இங்கே இருக்கேனே, நான் அங்கெல்லாம் இருக்கணும், am I not that அப்படின்னு ஒரு ப்ராசஸ் அது மட்டும்தான் அவன் மைண்டில் இருக்கும். she will do everything, she is sincere, she will do everything properly, but her mind will be riveted to her child or her duties as mother, and that will never go, it will never cease to be. So would be the great people who have realized themselves to be in this world of illusion and yet be fully within their whole mental state of the true idea. This is something that we have to understand. அப்படிப்பட்ட செய்வார் யாரோ அந்த மகானுபாவனுக்கு என்னோட நமஸ்காரம்னு சொல்கிறது. அந்த இதில் என்னன்னா, இப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பேன், இந்த மார்க்கமும் ஆர்த்தமும் ஒரு 2 அது மட்டும் பாருங்கள். என்னென்னா இது நெக்ஸ்ட்டு நான் அதுக்கு சொல்ல போகிறேன். அந்த ப்ராசஸ் வந்து they will continue with a syllable or a rhyme, and then அந்த ரைம்லேருந்து இது jump to another one. அந்த குரல் நெடிலுக்குள்ளே இருக்கும், அந்த வந்து என்ன சொல்கிறது, அதில் ஒற்றுச்சொல்லில் இருக்கும். அந்த ஒற்றுச்சொல்லுக்கும் அந்த நெடிலுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் வந்து அந்த வார்த்தை மூலிமா ஒரு அழுத்தமாகவும், இன்னொன்று வந்து ஒரு விரிவாகவும் ஓப்பன் ஆகும். அப்புறம் வந்து இந்த சிலபிக் சவுண்ட்ஸ் இருக்குது. லெட் us not forget that. We should not forget the sounding of the lyric is important. That's why நான் வந்து ஸ்பஷ்டத்தை பற்றி சொன்னேன், ப்ரொனன்சியேஷன் பற்றி சொன்னேன். இப்போ வந்து வா அப்பாவா வாதா பிகணபத்தியும் பஜே ஹம் இதெல்லாம் சொல்லப்படாது. ஹம் தான், ஹம் பண்ணிடுங்க, அதுதான் ஈஸி. சி ப்ளீஸ் ஹம் யுவர் மியூசிக். நிறைய பேர் பண்ணுறா, ஹூன்னு பாடுவா. இப்போ இல்லை, இப்போ குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் நான் சொல்கிறேன், இது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. வை என்ன ஃபார் மீ, லெட் மீ டெல் யூ தட் I am so happy that I am in the films.
I'm telling the truth. It has opened so many things for me that otherwise I would not have understood. என்னோட சங்கீதத்துடைய ஒரு பாவமே என்னோட சினிமானால எனக்கு தெரிஞ்சிருக்குன்னு நான் சொல்கிறேன். I'm much more delighted to be a film musician in some way, primarily in terms, though I am born into a community where Carnatic music, as they say, is part and parcel, which I don't believe. It's not about there are other communities which have Carnatic music inherent in their blood. You have to look at the Nadaswaram people. The only reason that these things have not come to everybody is because the fact that there's no knowledge system that can do so. For computer music, computer software development, all these things, yesterday on the subject of it. Yesterday. And all the people, I'm working, my company is Music Temple. அதில் IIT Madras, I'm going day in and day out. I see people who have no idea of a computer from the கிராமத்தில் இருந்தவங்களா, they are software engineers of the highest quality. So the system of knowledge, when it reaches to the last person, and they will have access to explore the possibility of their ability in that particular subject. But music, because of the fact that it doesn't have a written language, was never a knowledge system that can be understood by everybody. So அந்த காரணத்தினால இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை தவிர there has never been a bad way that somebody has precluded somebody from doing something. Because I see professors of different subject matters teaching chemistry, physics, maths. They have not shied away from the doing so. That's because there's a system that they can do. In the case la illa. So coming back, forgive me for this little venturing out. Not venting out, I'm saying that in some way. So, where were we? ரெண்டு நிஜமாக இருக்கும். அதில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு வார்த்தையிலேருந்து they will pick up and develop, and that is something that we have to see. இப்போ நான் ஒரு பாட்டை சொல்கிறேன்.